கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான 4வது நாள் உபவாச ஜெபத்தில் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். தேவச்சனமே, இன்னைக்கும் கர்த்தர் உங்களை அற்புதங்களை காண செய்வார். இந்த உபவாச ஜெபங்களில் நம்ம தேவ சமூகத்தில் எதெல்லாம் ஜெபிக்கிறோமோ அதையெல்லாம் பரலோகம் நோட் பண்ணி வைக்கும். தூதர்கள் பதிலை கொண்டு வருவார்கள். எந்த சந்தேகமும் இல்லை. தேவனுடைய ஆவியானவரே நம்ம கூட இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். எங்க 2-3 பேர் கூடுகிறீர்களோ அங்க இருக்கிறார்னு ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. நம்ம எல்லாம் ஒரு ஜனக்கூட்டம் இணைந்து கர்த்தரை தேடும் பொழுது தேசத்துல எழுப்புதல், நம்ம வாழ்க்கையில எழுப்புதல், நம்ம தனிப்பட்ட ஒவ்வொரு நபர் மேலேயும் நம்முடைய பர்சனல் லைஃப்லையும் தேவனுடைய விடுதலை இறங்குகிறது. எல்லா தேவ ஜனங்களும் இருக்கிற இடங்களை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணலாம். இந்த அருமையான பிரேயர் டைம் சேனல் மூலமாக அநேக ஆயிரங்கள் இணைந்து நம்ம ஜெபிக்கிறோம். இது கர்த்தர் கொடுத்த அருமையான பாக்கியம். தேவ ஜனமே, என்னுடைய ஒரு பெரிய ஆசை என்னவென்றால் தேசத்துல ஒவ்வொரு இடத்திலையும் இணைந்து ஜெபிக்கணும். பிரேயர் செல்ஸ் எழும்பணும். ஆனா எல்லா இடங்களிலும் பிரேயர் செல்ஸ் எழும்ப வேண்டும் என்றால் பிசிக்கலா, மாம்ச ரீதியாக இதை செய்கிறது ரொம்ப கடினமான விஷயம். தினமும் தேவ ஜனங்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் நல்ல சத்தியங்களை கேட்கணும். ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒரு சின்ன ரூமை பிடித்து நம்ம தினமும் அங்கே ப்ரேயர் நடத்தணும்னா தேவ ஜனமே, இட் ஹேஸ் லாட் ஆஃப் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். அதில் நிறைய போராட்டங்கள் இருக்குது, தடை இருக்குது. எல்லா இடத்துலையும் அதை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் எல்லா நபர்களுக்கும் அது உண்டாகாது. தேவன் நினைத்தால் தான் அது நடக்கும். ஆனால் தேவ ஜனமே, அவ்வளோ பெரிய விஷயங்களை தேவன் இந்த பிரேயர் டைம் சேனல் மூலமாக, ஒரு ஆன்லைன் வீடியோ மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள் கிட்ட இது போக கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்கள், ஒரு 10 பேர் கூடி ஒரு இடத்துல ஜெபிக்கிறாங்கன்னா அதுல 10 பேர் ஜெபிக்கிறாங்க. இதே போல ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஜெபித்து வரும்பொழுது தான் ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. ஆனால் ஆண்டவர் உண்டு பண்ற இந்த அருமையான பாக்கியம் நம்மளை ஆயிரக்கணக்கான மக்களை ஒரே தெளிந்த சத்தியத்திலையும் ஒரே ஜெப ஆவியினாலும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிறார். பட் என்னுடைய நெடுநாள் ஆசை எல்லா இடங்களையும் பிரேயர் செல்ஸ் எழும்பணும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் எல்லா ஸ்டேட்லையும் ஒரு சின்ன ரூம்ல ஒரு 10 பேர் கூடி 20 பேர் கூடி ஜெபிக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன ரூம் எல்லா தேசத்திலையும் எல்லா தெருவுலையும் எழும்பணும். தெய்வ ஜனமே, இரவு ஆனாலே ஜெபிக்கணும். அப்பந்தான் அந்த தேசம் தொடப்படும். அப்பந்தான் கிட்ட வீட்டில் உள்ளவங்க போராட்டமான நபர்கள் அந்த ஜெப செல்ஸ், பிரேயர் செல்ஸ்ல அந்த ஜெபிக்கிற இடத்துல கூட்டு வருவாங்க. 2-3 பேர் கூடுற இடத்துல கர்த்தர் இருக்கிறாரு. சாதாரண மனிதர்கள் தான் நம்ம ஜெபித்து கொண்டிருப்போம். ஆனால் வியாதி உள்ளவர்களை பிடித்து கொண்டு வரும்பொழுது நம்ம அருமையான ஜெபக்குழுவில் வராங்கன்னா கர்த்தர் கிரியை செய்து அற்புதம் செய்தார்னா அந்த ஆத்துமா தொடப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்கு போகும், ஒரு ஊழியக்காரனா மாறலாம். ஆனால் தேவச்சனமே, அப்படி பிசிக்கலாக நம்மளால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் தற்சமயத்திற்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? பிரேயர் டீம் தந்திருக்கிறார். பிரேயர் டைம் ஜெப நேரம் என்ற சேனலை கொடுத்து அநேக ஆயிரங்களை கர்த்தர் இணைத்திருக்கிறார். இது தேவனுடைய செயல். இது மனிதனால் உண்டாகவில்லை. இது தேவன் மனதில் கொண்டிருந்த திட்டம். அவர் மனிதர்கள் மூலமாக செய்கிறாரே தவிர இது முழுக்க முழுக்க தேவனுடைய திட்டம். ஒவ்வொரு இரவும் கண்ணீரோடு கவலையோடு இருப்பாங்க. ஆண்டவர் ஏதாவது பேசணும்னு ஜனங்கள் எதிர்பார்த்து இருப்பாங்க. யாராவது எனக்காக ஜெபிக்க மாட்டாங்களான்னு இருப்பாங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் காசு கொடுத்தா ஜெபம், காணிக்கை கொடுத்தா ஜெபம்னு இன்னைக்கு ஆய்கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய பரம திட்டம், என் ஜனங்களுக்கு ஜீவ நதி போகணும், என் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் வரணும், என் ஜனங்கள் உயிர் பெற்று உயிர் வீழ்ச்சி அடைந்து எழும்பணும்னு தேவ சித்தத்துல நம்ம கால் வைத்திருக்கோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவ ஜனமே, யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ உங்க வாழ்க்கை மாறும், உங்க வாழ்க்கை மாறும், உங்க வாழ்க்கை மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா நீங்க தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறீங்க. நல்லா யோசித்து பாருங்க. எத்தனையோ சீசர்கள் இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு 3 சீசனை மட்டும், பேதுரு, யோவான், யாக்கோபை மட்டும் தனித்து கூட்டிட்டு போனார். தனித்து கூட்டிட்டு போய் மறுரூபமாகினார். அதை எல்லா சீசர்களாலையும் பார்க்க முடியவில்லை. இயேசு கூட இருந்த அந்த 3 சீசர்களால் மட்டும்தான் பார்க்க முடிந்தது. ஆம் தேவ ஜனமே, இந்த 3 சீசர்களும் விசேஷித்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டாங்க. ஏன் தெரியுமா தேவச்சனமே? அவங்க ஆண்டவரோடு தனித்து இருக்க போனாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எத்தனையோ முறை எத்தனையோ செய்தி கேட்கலாம். ஆனா இந்த கர்த்தர் அனுப்புன இந்த திட்டம்
திட்டத்துல கர்த்தர் பிரயர் டைம்னு ஒரு சேனல் அனுப்பி இருக்கிறாரு. இதன் மூலமா ஒரு ஜீவ நதி ஓடுது. இதுவும் ஒரு தேவனுடைய திட்டத்தில் ஒரு பாகம். எத்தனையோ திட்டத்தை தேவன் செய்து கொண்டாலும் ஆமென், அந்த திட்டத்தில் ஒரு சின்ன அற்பமான ஒரு பாகத்தை இந்த அடியர்கள் மூலமாக, இந்த ஊழியம் மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் தேவச்சனமே, இதுக்குள்ள யாரெல்லாம் கால் வைத்து வாரீங்களோ ஒரு விசேஷித்த அழைப்போங்க மேல, ஒரு விசேஷித்த காலிங்க, ஒரு விசேஷித்த அபிஷேகம். ஓ ராஜா ராபா, இதுவரை நீங்கள் பார்த்திராத, இதுவரை நீங்கள் கேட்டிராத மகிமை உங்க கிராமத்துல, உங்க டவுன்ல, உங்க சிட்டில கர்த்தர் உங்களை கொண்டு செய்யும் பொழுது நீங்கள் யோசிப்பீர்கள், ஓ எத்தனையோ சீசர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் பேதுரு, யோவான், யாக்கோபுக்கு இயேசு காட்டி கொடுத்தார். மோசையை பார்த்தார்கள். ஓ ஆண்டவருடைய மகிமை இயேசுவின் மேல இறங்கி இயேசு மறுரூபம் ஆகும் பொழுது அங்க மோசே, எலியாவும் இறங்கினார்கள். எல்லா சீசர்களால் இதை பார்க்க முடியவில்லை. இயேசு எதை பார்த்தாரோ அதை அந்த சீசர்கள் பார்த்தார்கள். இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை வருகிறது. இந்த ஊழியத்தில் என்ன அபிஷேகம் கிரியை செய்தோ அது உங்க மேல இறங்கும். You will see healing, you will see deliverance, you will see miracle, you will see all deliverance. நீங்கள் சகல விடுதலையும் பார்ப்பீர்கள். நீங்கள் சகல நன்மைகளை அடைவீர்கள். விடுதலைகளை பார்ப்பீர்கள், மாற்றங்களை பார்ப்பீர்கள், தேவனுடைய மகிமையை பார்ப்பீர்கள். இந்த அபிஷேகம் உங்களை மாற்றும் என்பதில் சந்தேகம் இல்லை. தேவச்சனமே, ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் தேவன் ஒவ்வொரு டைமென்ஷன்ஸை வெளிப்படுத்த கிருபை கொடுக்கிறாரு. சில ஊழியர்கள் மனதுருக்கமா பேசுவாங்க. மனதுருக்கத்தின் மகிமையை வெளிப்படுத்த ஆண்டவர் அந்த தேவ மனிதர்களை பயன்படுத்துகிறார். சில ஊழியர்கள் இருப்பாங்க, அவர்கள் அக்கினிமயமான நாவுகள் இறங்குற அபிஷேகத்தை அவர்கள் மேல கர்த்தர் வைத்திருப்பார். அவர்கள் எங்க போனாலும் அக்கினிமயமான நாவுகள் இறங்கும், அபிஷேகம் இறங்கும், கட்டுகள் உடையும், கோட்டைகள் தகரும். சில ஊழியர்கள் மேல அன்பின் அபிஷேகம் வைத்திருப்பார். அவர்கள் பேசினாலே மக்கள் அழுவாங்க. அவர்கள் வாழ்க்கை அன்பா மாறும். ஒவ்வொரு தேவ மனிதர்களும் தேவனுடைய சரீரத்தில் ஒரு அவயமா இருக்கிறாங்க. அவர்களோடு இணைகிற யாரா இருந்தாலும் அந்த அபிஷேகத்தின் பங்கு அவங்க மேல வரும். பவுல் சொல்றாரு, தீமோத்தேயுவே, உன் மேல என் கைய வச்ச பொழுது உனக்குள்ள ஒரு அபிஷேகம் வந்துச்சு. அந்த அபிஷேகத்தை அனல் மூட்ட நீ ஜாக்கிரதையாயிரு. because you should not be cold. நீ குளிர்ந்து போய் இருக்க கூடாது, நீ ஆவியில அனலா இருக்கணும் சொன்னாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க, நான் இந்த ஊழியத்துல பங்கு கை வைக்கிற ஆண்டவரே, இந்த அபிஷேகத்துல பங்கு வேண்டும் ஆண்டவரே, இந்த அபிஷேகம் என்னை நிரப்பட்டுன்னு சொல்லி பாருங்க. உங்க கிராமம் திரும்பி பார்க்கும். ஓ தேசம் திரும்பி பார்க்கும். எல்லாருக்கும் அல்ல தேவச்சனமே, அபிஷேகத்தை தாகிக்கிற சிலர் இருப்பீங்க. அப்பா என் மேல் ஊற்றுங்கன்னு சொல்லுவீங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. லீகா ஷாதா லாராபா. ஒருவரி சொல்லுங்களேன், ஊற்றுங்கப்பா உங்க வல்லமைய, ஊற்றுங்கப்பா உங்க வல்லமைய. தாகத்தோடு காத்திருக்கிறே, நான் தாகத்தோடு எல்லாருக்கும் அல்ல, எல்லாருக்கும் அல்ல தேவஜனமே. தாவீதுக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஓ மோசேக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம், எல்லார் மேலையும் ஒரு விசேஷித்த அபிஷேகம் உண்டு. ஆம் தேவஜனமே, பேதுருக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம், பவுலுக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம், எல்லாருக்கும் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவஜனமே? உங்களுக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம் வருகிறது. ஹல்லேலூயா. தாகமுள்ளவனுக்கு ஒரு அபிஷேகம். ஆமென். தாகமுள்ளவன் மேல் அபிஷேகத்தை ஊற்றுகிறவர். ஆமென். வறண்ட நிலத்தை அவன் தண்ணீரினால் நிரப்புகிறவர். ஆமென். ஆண்டவர் இன்னைக்கு உங்க தாகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். இங்க அநேக தாகமுள்ளவர்கள் இருக்கிறீங்க. ஆமென். ஆம் தேவஜனமே, உங்க மேல ஒரு விசேஷித்த அபிஷேகம் வரும். ஆமென். ஒரு விசேஷித்த காலிங் ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான அபிஷேகம் செயல்படும் தேவச்சனமே. கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் சிலர் கையா இருப்போம், சிலப்பர் காலா இருப்போம், சிலப்போ மூக்கா இருப்போம், சிலப்போ ஏதோ ஒன்னா இருப்போம். தேவன் சில ரகசியங்களை வெளிப்படுத்துவார். ஒரு மூக்கு நுகர்கிறது, என்ன வாசனை என்று கண்டுபிடிப்பார்கள்.
ஒரு மனிதன் கிட்ட போனா அவனுக்குள்ளாடி என்ன நடக்குது, அவன் கிறிஸ்துவின் வாசனை உடையவனா பிசாசின் வாசனை உடையவனான் கண்டுபிடித்து விடுவார்கள். தேவனுடைய விரல்களா இருப்பாங்க சில. ஏன்னா அவருடைய அவயங்கள்ல நம்ம ஒரு பாகம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அவயமும் ஒவ்வொரு காரியத்தை செய்கிறது. கால் நடக்கிறது, கை விரல்கள் ஒவ்வொன்று காரியத்தை செய்கிறது, கண் பார்க்கிறது, காது கேட்கிறது. இதே போல கிறிஸ்துவின் சரீரத்துல ஒவ்வொரு ஊழியர்களும் ஒவ்வொரு அவயங்களா இருக்கிறதுனால ஒவ்வொரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஆம் தேவ ஜனமே, எலியா மேல ஒரு அபிஷேகம் இருந்தது. அதே அபிஷேகத்தினோட இரட்டத்தனையான அபிஷேகம் எலிசா மேல வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சிலரை கூப்பிடுகிறாரு, சிலரை அழைக்கிறாரு. ஓ, மோசே மேல ஒரு அபிஷேகம் இருந்துச்சு, அதை அடுத்து ஆண்டவர் 70 பேர் மேல வச்சாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஊழியத்துல பங்கா இணைந்திருக்கிற அநேகர் உண்டு. இருதயத்தை கொடுத்து இணைந்திருக்கிறவங்க உண்டு. ஒவ்வொரு வீடியோவும் தாகமா பாக்குறவங்க உண்டு. அப்படிப்பட்ட சிலர் மேல இன்னைக்கு ஒரு அக்கினி நாவு இறங்க போகுது. எல்லாரும் மேல அல்ல, சிலர் தாகத்தோடு இருக்கிறாங்க. நீங்களும் தாகத்தோடு இருப்பீங்கன்னா இந்த 21 நாள் ஊழியம் இந்த ஜெபம் முடியும் பொழுது ஒரு விசேஷித்த அக்கினி நாவு, ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஒரு விசேஷித்த ஆவிகளை பகுத்தறிகிற கிருபை, தீர்க்கதரிசன அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கும் என்பது சந்தேகமில்லை. உங்களுக்காக ஜெபிப்போம். தேவ ஜனமே, இது தேவ திட்டம். நம்ம இப்படி ஜெபிக்கிறது தேவ திட்டம். எதையும் யோசிக்காதீங்க, கர்த்தரை மட்டும் யோசிங்க, கர்த்தரை மட்டும் பாருங்க. இந்த ஆரம்ப நேரத்துல கர்த்தர் சொல்றாரு, நம்ம சும்மா வந்து உட்காரல தேவ ஜனமே, கர்த்தர் நம்மளை உருவாக்குகிறார். ஆம் தேவ ஜனமே, ஒரு மரக்கட்டையை ஆசாரி கையில கொடுக்கும் பொழுது அது மர துண்டா இருக்கும். ஆனால் முடிந்து வரும் பொழுது ஒரு நல்ல டேபிளா மாறும், நல்ல நாற்காலியா மாறும், நல்ல கதவுனுடைய ஒரு பீஸ் கதவா மாறலாம், இல்ல ஒரு பாலியா மாறலாம், விண்டோஸனுடைய கேப்ஸா மாறலாம், எப்படினாலும் மாறலாம், ஒரு பீரோவா மாறலாம். மர துண்டுகளை கொடுத்தார்கள். ஆசாரியுடைய கை பட்ட பொழுது அது வெளியேற பெற்றதா மாறுச்சு. சாதாரண மண்ணு குயவனுடைய கையில் போகும் பொழுது அது வெளியேற பெற்ற பாத்திரமா மாறுகிறது போல இந்த உபாச நாட்கள்ல உங்களை தாழ்த்தி ஆண்டு சமூகத்துல நீங்க கொடுப்பீங்கன்னா இது முடியும் பொழுது நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஒரு ரூபம் உண்டாக போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? you are going to have a good structure. உங்களுக்கு ஒரு அருமையான உருவம் உண்டாகும், ஒரு மாற்றம் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவச்சனமே? இந்த கூட்டுப்புழுன்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டுப்புழு ஆரம்பத்தில் என்ன செய்யும்னா, அது ஒரு புழுவாக இருக்கும், பச்சை புழுவாக இருக்கும். அது மரத்துலலாம் தொங்கி கொண்டு இருக்கும், பார்க்கலாம் நீங்க. அது இலைகளை சேதப்படுத்தி கொண்டு இருக்கும். தேவச்சனமே, சில நேரம் நம்ம பசுமையை சேதப்படுத்தி கொண்டு இருப்போம், நல்ல விஷயங்கள்ல போராட்டத்தை உண்டாக்கி கொண்டு இருப்போம், நல்லா இருக்க குடும்பத்தில் நம்மளால பிரச்சனை வந்து கொண்டு இருக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்பொழுது அது தீர்மானிக்கும், நான் என் கூட்டுக்குள்ள போகிறேன், நான் அநேகரை சேதப்படுத்திட்டேன், பச்சை புழுவா இருக்கிறேன்னா இலைகளை எல்லாம் ஓட்ட போட்டுட்டு இருக்கிறேனே, இப்படி வாழ்றது போதும் சொல்லிட்டு ஒரு கூட்டுக்குள்ளாடி கிட்டத்தட்ட ஒரு 20-21 நாட்கள் உள்ள போய் இருக்கும். அது அந்த நாட்கள் முடிந்து வெளியே வரும் பொழுது பழைய ரூபத்தில் அல்ல, ஒரு புழுவை போல அல்ல, இலைகளை அழிக்கிறதாக அல்ல, அது அதிலிருந்து வெளியே வரும் பொழுது அழகான ரெக்கைகளோடு வண்ணத்து பூச்சை போல இப்போ அது அருமையான ரூபத்தோடு மட்டுமல்ல, அது இனி அருமையான பூக்கள்ல போய் உட்கார்ந்து அது அருமையான ஊழியத்தை செய்ய தொடங்குது. இது ஒரு ஆவிக்குரிய ஊழியத்தை நான் சொல்லல தேவச்சனமே. மகரந்த பொடின்னு சொல்லக்கூடிய அந்த பொடியை எடுத்து இன்னொரு செடியில தூக்கிட்டு போகிறது இப்படிப்பட்ட வண்ணத்து பூச்சிகள் தான். முன்பு அழிக்கிறதா இருந்தது, இப்பொழுது கனிகளை உற்பத்தி செய்யக்கூடிய அருமையான ப்ராசஸை அந்த அருமையான வண்ணத்து பூச்சிகள் செய்ய ஆரம்பித்தது. அருமையான கலர் உண்டானது, அருமையான ரெக்கை உண்டானது. காரணம் என்ன? இட் பீயிங் செப்பரேட்டட், அது தனித்திருக்க வந்தது. ஆம் தேவஜனமே, இன்னைக்கு இந்த உலகத்துல நீங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்கள் போல ஒருவேளை ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லியும் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லாம பல ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிறாரு, இந்த 21 நாள் உபாச ஜெபம் அந்த கூட்டு புழு எப்படி கூடுக்குள் போய் தன் உருவத்தை மாற்ற காத்திருந்ததோ,
21 நாள்ல புழுவாயிருந்த பச்சை புழுவாயிருந்த அந்த புழுக்க மேல கதவை பூட்டிட்டு உள்ள போன அந்த புழு ரெக்கைகளை உடையதா மாறினது, வண்ண கலர்களை பெற்றுக்கொண்டது. அது சாப்பிட்டு கொண்டிருந்தது இலைகள், ஆனா இனி சாப்பிட போறது இலைகள் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 21 நாள் உபாசம் என்ற கூடுக்குள்ள யாரெல்லாம் உள்ள மனதோடு வாரீங்களோ, ஏதோ அட்டன் பண்ணணும்னு அட்டன் பண்ணாதீங்க. தேவச்சனமே, மாற்றம் வரணும், உங்க வாழ்க்கை மாறணும்னு அட்டன் பண்ணுங்க. தாகத்தோடு அட்டன் பண்ணி பாருங்க, ஆவியானவர் இறங்குவா. அதாவது தாகத்தோடு இருக்கிற குருவிக்கு தான் தாய்க்குருவி என்ன செய்யும்னா ஆகாரம் கொடுக்கும். அந்த கூட்டுக்குள்ளாடி 5 குருவி இருக்கும். இந்த 5 குருவியில ஒன்று தூங்கிட்டு இருக்கும், ஒன்று சோர்வா உட்கார்ந்து இருக்கும். ஆனா ஒன்று மட்டும் கீச்சு கீச்சுன்னு கத்தி தன்னுடைய அழகு அந்த மூக்கை உயரமா பிடிச்சி வச்சிருக்கும். அந்த உயரமா பிடிச்சி அழுது கொண்டு இருக்கிற அந்த குருவிக்கு தான் தாய் பறவை ஓடி வந்து ஆகாரத்தை முதலாவது கொடுக்கும். இதுக்குள்ள எத்தனை பேர் இப்படி தாகமா இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் சொல்றேன், 12 சீசர்களை இயேசு கூட்டிட்டு போனார்னு சொல்லல. ஆமென். ஆண்டவர் 3 பேரை கூட்டு போனாரு. இன்னைக்கு இதுக்குள்ள அந்த 3 பேர் இருக்கிறீங்களா? இதுக்குள்ள எத்தனை 3 பேர் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், இதுல ஒரு அபிஷேகம் புரண்டு வந்து கொண்டு இருக்கு. இதை ரிசீவ் பண்ண ஒரு தீமோத்தி உள்ள இருக்கிறாங்களா? இதை ரிசீவ் பண்ண ஒரு எலிசா இருக்கிறாங்களா? இதை ரிசீவ் பண்ண ஒரு யோசுவா உண்டா? எத்தனை பேர் சொல்றீங்க, லார்ட் ஐ ரிசீவ், ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்கிறேன், நான் பெற்றுக்கொள்கிறேன், நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாம், அபிஷேகம் வருது, உயரத்துக்கு கொண்டு போகிற அபிஷேகம் வருது, புழுதியில இருந்து உயர்த்துகிற அபிஷேகம் வருது. தாவீது ஆடு மேய்ச்சு கொண்டு இருந்தார். தேவச்சனமே, அவர் உயர்த்தப்பட்டது காரணம் என்ன? பணபலமா, படிப்பா? சிந்தித்து பாருங்க. நான் எத்தனையோ கூட்டத்துக்கு போறேன், விடுதலை வரலன்னு சொல்லாதீங்க. அபிஷேகம் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒரு காலத்துல அபிஷேகம் என்னன்னு தெரியாம வாழ்ந்த என்ன, அந்நிய பாஷை அடையாளங்கள் உண்டான்னு கேள்வி கேட்டு கொண்டிருந்த என்ன கர்த்தர் தொட்டார். அவருடைய மகிமை இறங்கினதை உணர்ந்தேன், அபிஷேகம் இறங்கினதை உணர்ந்தேன், ஆவியானவர் தொட்டதை உணர்ந்தேன். வனாந்தர பாதைகள்ல கர்த்தர் சத்தத்தை கேட்க உணர்ந்தேன். இன்னைக்கு வனாந்தரத்துல போற நீங்க குறை சொல்லாதீங்க, குற்றம் சொல்லாதீங்க. வனாந்தரத்தை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க வனாந்தரத்துல தேவ சத்தம் இருக்கிறத மறக்காதீங்க. ராஜ மாளிகையில இல்லாத சத்தம், அரண்மனைகள்ல இல்லாத சத்தம் வனாந்தரத்துல துணிக்குது, முச்செடியில துணிக்குது, உபத்திரத்துல துணிக்குது. ஓ அருமையான தேவ ஜனமே, வனாந்தரத்துல ஊற்று புறப்படும். ஊற்ற கண்டுபிடிக்க தான் கர்த்தர் உங்களை வனாந்தரத்துக்கு கொண்டு போனாரே தவிர நீங்க தேவனை தூற்றுகிறதற்கல்ல. இன்னைக்கு அநேகர் வனாந்தரத்துல போய் தூற்றி கொண்டு இருக்கிறாங்க, தேவனை ஏசி கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டு சொல்றாரு, அப்படிப்பட்டவங்க மேல தாகம் தீர்க்கப்படாது, அப்படிப்பட்டவங்க மேல அபிஷேகம் கிரியை செய்யாது. இன்னைக்கு மனம் திரும்புவோமா? ஆண்டவரே, ஒருவேளை நான் உங்களை நான் கோபத்தோடு பார்த்தா, ஒருவேளை நான் அற்புதம் நடக்கலையேன்னு நான் வெறுப்போடு இருந்தா, என்னை காயங்களை ஆற்றி குணப்படுத்துங்கப்பான்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை குணப்படுத்துவாரு. இன்னைக்கு அவருடைய அபிஷேகம் உங்க மேல இறங்கும். எத்தனை பேர் கேட்க ஆரம்பிக்கீங்க? அப்படியே முழு உள்ளத்தோடு சொல்லுங்க, ஊற்றுமையா உங்க வல்லமையை, ஊற்றுமையா வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, ஊற்றுமையா வல்லமையை, ஊற்றுமப்பா உங்க வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஆவியானவர் ஊத்துகிறார். தெய்வ ஜனமே, இது ஆண்டவருடைய நேரம். ஆண்டவர் காட்டுகிறார். சிலர் மேல சில அபிஷேக சொட்டுகள் ஒவ்வொரு துளியா விழுந்து கொண்டிருக்கு. இது உங்களை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். சில சகோதரிகளை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார், சில சகோதரர்களை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். இந்த சுத்திகரிப்புக்கு மேல ஒரு ஜீவ ஆவி உங்க மேல ஊற்றப்படும். அது ஊற்றப்பட்ட பிறகு தேவ ஜனமே, அது ஊற்றப்பட்ட பிறகு உங்க வாழ்க்கை வேறு மனுஷனா மாறுவீங்க, வேறு மனுஷியா மாறுவீங்க. ஒருவேளை நீங்க அனாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த சத்தியங்களை கேட்டு நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க அபிஷேகத்துக்கு ஏதோ ஒரு தேவைப்பட்டிருக்கும். நீங்க அபிஷேகம் பெற்றவங்களா இருக்கலாம், பட் உங்களுக்கு வழி நடத்துதல் இல்லாம இருக்கலாம், சத்தியம் தெரியாமல் இருக்கலாம். ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி தருவார். அதனால தேவ ஜனமே, இணைந்து துதிக்க ஆரம்பிங்க. ஒரு அபிஷேகம் உங்களை நிரப்பும். ஊற்றுமையா உங்க வல்லமையை, ஊற்றுமையா
வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. சொல்லுங்க சொல்லுங்க, ஊற்றுமையா. தாகத்தோடு கேளுங்க தேவச்சனமே. அருமையான தாயாரே, அருமையான தகப்பனாரே, அருமையான சகோதர சகோதரிகளை, தம்பி தங்கச்சிகளை, ஒரு நிமிஷம் அப்பா சமூகத்துல விட்டு கொடுத்து, அப்பா என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க. அப்பா உங்க வல்லமை என்ன தொடட்டும் கேளுங்க. ஏசாயாவின் நாவை தொட்ட ஆண்டவர், 120 பேரை தொட்ட ஆண்டவர், ஹல்லேலூயா, என்னை தொடுங்கப்பான்னு கேளுங்க. ஆமென் ஆமென் ஆமென். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, அந்த வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, இந்த வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவார் ஊற்றுவார். உங்க கணவர் மேல ஊற்றுவார், உங்க பிள்ளைகள் மேல ஊற்றுவார், ஒவ்வொரு மேலையும் ஊற்றுவார். கேளுங்க கேளுங்க, அப்பா ஊற்றுங்கன்னு கேளுங்க. மாறுவாங்க மாறுவாங்க, மாறாதது மாறும், எல்லாம் மாறும். தேவஜனமே, உனக்கு தடையா நிற்பது யார்? தேவன் நம்ம பட்சத்தில் இருக்கும் பொழுது நம்மை தடுப்பவன் யார்? ஆமென். ஊற்றுங்க, ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்றுமையா. கேளுங்க கேளுங்க, அப்பா தொடுகிறோம். சகோதரியே தொடுகிறோம், சகோதரனே தொடுகிறோம். உன் வாழ்க்கை இப்படி அவமானத்துல முடியாது. சகோதரியே, உன் வாழ்க்கை அவமானத்துல முடியாது. விசுவாசி, நீ கோஷாதாரா பாபா 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 பாபா, ஓ ராதாரா பாபா 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 பாபா, ஓ ராதாரா பாபா பாபா பாபா. கட்டு உடையுது, சிறைச்சாலை அசையுது. ஒரு வெண்புறா இறங்குது, ஒரு வெண்புறா இறங்குது. ஓ பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார், தொடுகிறார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அநேகர ராஜரிக அபிஷேகம், ராஜரிக அபிஷேகம் தொடுது. உங்க நாம தொடுது, ஒரு அக்கினி தொடுது. உங்களை பெற்றுக்கொள்ளுங்க, அடக்கிக் கொள்ளாதீங்க. வாயை திறந்து சோத்திரம் பண்ணுங்க, விசுவாச விரட்டுங்க. ஆவியானவர் உங்க கூட இருக்கிறார். இயேசுவின் நாமத்தை சொல்லி விரட்டுங்க. இனிமே அவன் உங்களை விரட்டக்கூடாது, நீங்க அவனை விரட்டணும். ஆமென் 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 ஆமென். தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. இன்னைக்கு ஊற்றுங்கப்பா, இனி காலம் செல்லாதுப்பா. இப்ப ஊற்றுங்கப்பா, இப்ப இறங்கட்டும், இப்ப இறங்கணும். என் அப்பாவுடைய வல்லமை வாலிபர்கள் மேல இப்போ பெற்றுக்கோ, பெற்றுக்கொள் மகனே. உனக்கு தான் வச்சிருக்காரு, உனக்கு தான் அபிஷேகம். உன் மேல இறங்குது, உன் கட்டு உடையுது. நீ எழும்புவ, நீ சாதிப்ப. சகோதரியே, உங்க குடும்பம் சாதிக்கும், உங்க பிள்ளைகள் எழும்புவார்கள், சாதிப்பார்கள். கட்டு உடையுது. கிராமத்துல இருந்து வெளியே வருவீங்க, கிராம கட்டுப்பாட்டுல இருந்து வெளியே வருவீங்க. தேவன் ஒவ்வொரு இடத்துல உள்ள தேவன் ஜனங்களை விடுதலையாக்குகிறார். சிறைப்பட்டு இருக்கிறீங்களா? வெளிநாட்டுல சிறைப்பட்டு இருக்கிறீங்களா? ஓ, ஐ ஸ்பீக் டெலிவரன்ஸ். நான் விடுதலையை பேசுகிறேன், நீங்கள் விடுதலை ஆவீர்கள். இது தேவனுடைய சத்தம், தேவன் ஏவுகிறதை சொல்லுகிறேன். நீங்க விடுதலை ஆவீர்கள், உங்க தாயகம் வருவீர்கள். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஒரு அக்கடி இறங்கு. பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் இறங்குது, கட்டு உடையுது, சாப கட்டு உடையுது, பில்லி சுனிய கட்டு உடையுது, இருளின் ஆவியின் கட்டுகள் உடையுது. ஃபயர், ஃபயர். வீட்டை சுத்தி நாக்குனே, வீட்டை சுத்தி
அக்கினி. பில்லி சூனிய ஆவிகள் இனி வீட்டை நெருங்காது, இனி நெருங்காது, இனி நெருங்காது. இத்தனை நாள் பில்லி சூனிய அனுப்புனாங்களா? வேலை இல்லாம இருந்தீங்களா? வேலை உண்டாவதா, தடை உடையட்டும். ஐயா, நல்ல ஆராதிங்க, ஆராதிங்க, ஆராதிங்க. கர்த்தர் தொட்டு கொண்டு இருக்கிறார். கர்த்தர் பூட்டுகளை திறக்கிறாரு. நாவின் கட்டுகள் திறக்குது, அந்நிய பாஷையின் கட்டுகள் திறக்குது, புதிய அபிஷேகம் இறங்குது. பெற்றுக்கொள் மகளை, ரெண்டு நாள் கேட்டல பெற்றுக்கொள். ஓ அருமையான சகோதரியை பெற்றுக்கொள். வாலிப பிள்ளை, நீ நிறைய நாள் கேட்ட பெற்றுக்கொள். தொடுறாரு, தொடுறாரு, பெற்றுக்கொள். ஃபயர், ஃபயர், ஃபயர். புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய அனாயிண்டிங். வேறு மனுஷியாவாய், வேறு மனுஷனாவாய். தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு. இன்னைக்கு உன் வாயிலிருந்து தீர்க்க தரிசனம் வரும். இன்னைக்கு உன் வாயை திறந்து தீர்க்க தரிசனம் சொல்ல கர்த்தர் வைப்பாரு. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? அப்பா என் வாயை தொடுங்கன்னு சொல்லுங்க. இந்த கழுதைக்கு வாயை தொடுங்கப்பா. அன்னைக்கு விளையாம சுமந்த அந்த கழுதை வாயை திறந்து பேசுனது. இத்தனை நாள் நீ அந்நிய பாஷை பேசாம இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு அபிஷேகம் இறங்குது, ஒரு புதிய பாஷை உண்டாக்குது. ஓ எல்லாரும் சொல்லுங்க. ஒற்றுமையா, வல்லமைய பெற்றுக்கொள் சகோதரிய. ஒரு சகோதரனை பெற்றுக்கொள். கண்ணை தொடுறாரு, தரிசனம் உண்டாகுது. உன் காதை தொடுறாரு, கர்த்தர் சத்தம் கேட்கும். நெடுநாள் ஆசைப்பட்டல, நெடுநாள் ஆசைப்பட்டல, உன் சொப்பனா மாறுது. உன் தரிசனம் உண்டாகுது. உன் வாயில வந்து தீர்க்க தரிசனம் வரும். உன் வாயை திறந்த அக்கினி வரும். உன் வாயை திறந்த அபிஷேகம் வரும். பிசாசு ஓடுது, பிசாசு ஓடுது. தாவீதே வெளியே வா, வெளியே வா தாவீதே. எத்தனை நாள் மறைஞ்சிருப்ப? கிதியோனே வெளியே வா, எஸ்தரே வெளியே வா. நீங்க வெளியே வர்ற காணோம், வெளியே வர்ற காணோம். மறைஞ்சிருக்காது, வெளியே வா. மறைந்திருக்காது, வெளியே வா. கர்த்தர் கூப்பிடுறாரு, வெளியே வா. எழும்பி பிரகாசின்னு சொல்றாரு. உன் சற்றத்தை கர்த்தர் தூக்குறாரு. நீ மறைஞ்சிருந்த நாட்கள் முடிகிறது. இந்த ஜல்லிக்கட்டு மாடலா மறைஞ்சிருக்கும், ஆனா ஒரு நாள் திறந்து விடுவாங்க. அதை போல அணைய திறந்த வெள்ளம் போல கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வாரா. வல்லமையை, ஒற்றுமையா தொட்டுக்கொண்டே இருக்கிறாரு. அஸ்திபாரம் ஆடுது, அஸ்திபாரம் ஆடுது. ஓ அபிஷேகம் இறங்கிட்டு, அபிஷேகம் இறங்கிட்டு. சில பில்லி சூனிய கட்டெல்லாம் ஆடுது, சில பிசாசு ஆடுது. வெளியே போ பொல்லாத ஆவியே. பொல்லாத ஆவிகள் இருந்து கொண்டிருக்கு. உங்க பிள்ளைகளை அலக்களிக்கிற, உங்க பிள்ளைகளை அலக்களிக்கிற ஆவிகள், வாலிப பிள்ளைகளை, கணவரை கட்டி வைக்கிற ஆவிகள் ஆட தொடங்குது. சிறைச்சாலையில தேவ வல்லமை இறங்குச்சு. பவுலும் சீலாவும் துதிக்கும் பொழுது தேவ வல்லமை இறங்குச்சு, தேவ வல்லமை இறங்குச்சு. அந்த நேரத்துல அஸ்திபாரம் ஆடுச்சு, சங்கிலிகளுக்கு அவிழ்ந்தது, கட்டுகள் உடைந்தது. இப்போ கட்டு உடையுது. உங்க கணவரை கட்டி இருக்கிற கட்டு உடையுது, உங்க பிள்ளைகளை கட்டி இருக்கிற கட்டு உடையுது, மனைவியை கட்டி இருக்கிற கட்டு உடையுது, ஊழியத்தை கட்டி இருக்கிற கட்டு உடையுது. என்னென்ன பிசாசின் கட்டுகள் உங்களை தலைமுறை தலைமுறையாக கட்டி இருக்குதோ எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைவதாக, இப்பொழுது எரிவதாக. பலத்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது, பலத்த அபிஷேகம் கைமாறப்படுகிறது. எலிசாட்ட இருந்து எலியாக்க மேல வந்தது போல ஒரு அபிஷேகம் கைமாறப்படுகிறது. பவுல்ட்ட இருந்து தீமோத்தேயுட்ட போனது போல, மோசேட்ட இருந்து ஜோசுவாட்ட போனது போல பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. தாகம் தீர, தாகம் தீர பெற்றுக்கொள்ளுங்க. நியூ அனாயிண்டிங், நியூ அனாயிண்டிங். புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம். கால் வைக்கும் பொழுது அற்புதம், கண் பார்க்கும் போது அற்புதம், பேசும் போது அற்புதம், செபிக்கும் போது அற்புதம், வேதம் தியானிக்கும் போது அற்புதம். You will see miracles. You will see bundles of miracles. காயங்கள் கட்டுகிறாரு, காயங்கள் கட்டுகிறாரு. வியாதியின் கட்டுகள் உடையுது. ஜெபிங்க. யாரெல்லாம் வியாதியில் இருக்கிறீங்களோ ஜெபிங்க. வியாதியின் கட்டுகளை கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். வியாதியின் கட்டுகளை உடைத்துக் கொண்டிருக்கிறார். பூட்டுகள் திறக்கிற நேரம், பரிசுத்த ஆவியானவர் இறங்குற நேரம். கேளுங்க, கேளுங்க. ஆண்டவரே ஊற்றிருங்கப்பா, ஊற்றிருங்க
ஊற்றுங்கப்பா. அபிஷேகம் பெறாத மாதிரி சிலர் கட்டுகளை உணர்கிறீங்க. அபிஷேகம் இறங்காத மாதிரி கட்டுகளை உணர்றீங்க. எல்லாரும் அப்படியே சோத்திரம் பண்ணுங்க. உள்ளத்துல சோத்திரம் பண்ணுங்க. நீக்கோ சாந்தா லாபா பாபா. ஓ, உங்களுக்கு பின்னாடி இருக்கிற இரும்பு தாழ்பாலை கர்த்தர் உடைத்து கொண்டு இருக்கிறார். இத்தனை பேர் அபிஷேகத்தில் நிரம்பும் பொழுது ஒரு சிலருக்கு மேல அபிஷேகம் இறங்க முடியாதது போல பயந்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய நேரம் வரும். கர்த்தருடைய நேரம் வரும். உங்களை தொடுவா. உங்களை தொடுவா. நீங்க அக்கினி நாவாய் மாறுவீங்க. அக்கினி பட்டயமா மாறுவீங்க. பயப்படாதீங்க. காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. காத்திருக்கிறவர்கள் கழுகையின் போல் எழும்புவார்கள். ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. நான் தாகத்தோடு நீக்கோ சாந்தா பாபா பாபா. தாகத்தோடு ஊற்றுமையா வல்லமையை ஊற்றுமையா தாகத்தோடு காத்திருக்கிறேன் அப்பா. நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு இருக்கிற இடங்கள் அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சோத்திரம் பண்ணுங்களேன். இனி அபிஷேகத்தில் நிரம்பி சோத்திரம் பண்ணுங்க. அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவங்க அபிஷேகத்தில் அப்படியே நிரம்பி சோத்திரம் பண்ணுங்க. உங்க வாயிலிருந்து ஜீவ ஊற்று இப்போ புறப்படுது. தீர்க்க தரிசனம் புறப்படுது. இப்போ என்னெல்லாம் உங்க வாயை திறந்து சொல்ல போறீங்களோ உங்க வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். எல்லாம் அபிஷேகத்துல பலமா நிரப்பப்பட்டு இருக்கிறாங்க. அபிஷேகத்துல பலமா நிரப்பப்பட்டு இருக்கிறீங்க. உங்க கண்ணுல தரிசனம் வந்து கொண்டு இருக்கு. உங்க கண்ணுல கர்த்தர் ஸ்கிரீனை ஓபன் பண்ணி காமிச்சு கொண்டு இருக்கு. சிலருடைய கண்கள் எல்லாம் ஆண்டவர் அப்படியே காமிக்கிறாரு. என்ன நடக்க போகுதுன்னு காட்டுறாரு. சிலருடைய வாயில் அக்னிமயமான தீ புறப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை புறப்படுகிறது பார்க்கிறேன். தேவனுடைய துதியை சொல்லும் தேவச்சனமே. உண்மையான ஜீவனுள்ள ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும் அந்த நாவில இருந்து என்ன வரும்? பிசாசை விரட்டும் அக்னி வரும். நீங்க இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது என்ன வருது? வானோர் பூதலத்தோர் எல்லாரும் பூமியின் கீழுள்ள பாதாளத்தில் உள்ள எல்லா நாமும் அடங்குற மாதிரி அக்னிமயமான பட்டயம் தான் இயேசுவின் நாமம். எத்தனை பேர் சொல்றீங்க? அந்த நாமம் சொல்ல சொல்ல லேகோ ராஷா தாலா ராபா உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்களோடுது. ஓ, அறிக்கை செய்து பாட பாட பவர் பெருகுது. அவருடைய நாமத்தில் அவ்வளவு வல்லமை தேவச்சனமே. அதனாலதான் அந்த அருமையான பாடல். உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகோ. உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனக்கு கேடகோ. உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். தேவச்சனமே, கர்த்தர் நாமத்தை வாயில சொல்லி கொண்டிருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் கதவு திறக்கட்டும் சொல்றீங்க. அது கற்பத்தின் தடையா? இப்ப சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் திறன்னு சொல்லுங்க. பினான்சியல் தடையா? இயேசுவின் நாமத்தில் திறன்னு சொல்லுங்க. சாபக்கட்டா கையை நீட்டி சொல்லுங்க. மோசே அந்த கோலை நீட்டி சொன்னாரு, செங்கடல் பிளப்பதாக. ஏ செங்கடலே பிளப்பாயாக. ஏ யோர்தானை பின்னிட்டு போவாயாக. எத்தனை பேர் சொல்றீங்க? அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. ஓ அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே எனது கேடகம். சொல்லுங்க சொல்லுங்க. நாமமே அதுதான் பையா பட்டயம். That's my sword. அதை எடுத்து வெட்டுகிறேன். கோலியாத்தின் தலையை வெட்டினாரு. எத்தனை பேர் சொல்றீங்க? பிசாசின் தலைகள் துண்டிக்கப்படுவதாக. சர்ப்பத்தின் தலைகள் துண்டிக்கப்படுவதாக. சொல்லுங்க சொல்லுங்க. சொல்ல சொல்ல பட்டை இறங்கி வெட்டுது. இருளின் ஆவிகளை நிர்மலமாக்குது. பிசாசின் வல்லமைகள் ஓடுது. உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம். சொல்லுங்க பார்க்கலாம். அது என் பட்டயம். அது என் உருவன பட்டயம். அதை வச்சு நிர்மலமாக்குவேன். இயேசுவின் நாமத்தை வச்சு எல்லா பிசாசையும் ஓட பண்ணுவேன். சொல்லுங்க சொல்லுங்க. உங்க நாமமே என் பட்டயம். உங்க நாமமே. ஆமென் ஆமென். ஓ ராதா ராபா பாபா. உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம்.
உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாமம் ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாமம் ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் உலகத்தில் உண்டு, ஆனாலும் உங்க நாமம் ஸ்பெஷல் நாமமே. ஜீவன் தந்து ரட்சிப்பு தந்து வாழ வச்சது உங்க நாமமே. என் ஜீவனை தந்து ஒரு ரட்சிப்பை தந்து வாழ வச்சது உங்க நாமமே. சொல்லுங்க, நாமமே நாமமே. அது என் பட்டயம், அது என் கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனது கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், விடுதலை நிச்சயம். பட்டயத்தை உருவிய தூதன் இறங்குகிறார், உங்களுக்காக இறங்குகிறார். எங்க எங்க சத்ரு கலைகளை விதைச்சு வச்சிருக்கிறானோ, எங்க எங்க நீங்க எழும்ப முடியாதபடி போராட்டம் இருக்கும், தூதர்கள் இறங்குறாங்க, பட்டயம் இறங்குது, கட்டு உடையுது. தேவச்சனமே, உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. உங்க நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. சொல்லுங்க, சிங்கத்தின் மேலும் அந்த பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனது கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனது கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு. ஓ அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு, ஓ அப்பா உங்க நாமத்துல மகத்துவம் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை வாயில் சொல்லிக் கொண்டிருக்கும் தேவச்சனமே, உங்க வாயிலிருந்து அக்கினி மட்டுமல்ல, அக்கினி பட்டயம் புறப்படுது. உங்களுடைய பின்னணியை நினைக்காதீங்க, உங்க பேக்ரவுண்ட நினைக்காதீங்க, என் பின்பலன் இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. தாவீது அப்படி நினைச்சிருந்தாருன்னா கோலியாத்தை வெட்டி இருப்பாரா? நாடு மேய்க்கிறவன் நினைச்சிருந்தா கோலியாத்தை வெட்டி இருக்க முடியுமா? நான் ஒரு விவசாயி நினைத்தால் நம்ம பிசாசு ஜெயிக்க முடியுமா? ஐயோ நான் அனாதன் சொன்னா பிசாசு ஜெயிக்க முடியுமா? இயேசுவின் நாமம் பாரபட்சம் இல்லாமல் ஹல்லேலூயா எல்லார் நாவலையும் இருக்கு. பாலகர் நாவல் அவருடைய துதி. யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டார்கள் உலகம் சொல்லிச்சோ, யாரெல்லாம் பாத்திரர்கள் இல்லை என்று உலகம் சொல்லினதோ, யாரெல்லாம் பலவீனர்கள் உலகம் சொல்லினதோ, யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டவர்கள் உலகம் சொல்லினதோ, யாரெல்லாம் வேண்டான்னு உலகம் சொல்லிச்சோ, அவர்கள் நாவல ஆமென் கர்த்தருடைய நாமம் வந்தது. இப்ப சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் சிங்கத்தின் மேல நடப்பேன், சர்ப்பத்தை மிதிப்பேன், எல்லா துஷ்ட வல்லமைகளையும் நிர்மூலமாக்குவேன். தேவச்சனமே, யுத்தம் என்றால் அடி உண்டு, சத்ரு உங்களை மிதிப்பான் அடிப்பான். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், 2 பேர்ல ஒருத்தர் தான் ஜெயிக்க போறீங்க. ஒரு குத்துச்சண்டை எடுத்துக்கொள்ளுங்க தேவச்சனமே, 2 பேர் அடிப்பாங்க, அதுல ஒரு நபருக்கு அடி விழும், ஜெயிக்க போற நபருக்கும் அடி விழும். யோசித்து பாருங்க, இயேசு சிலுவையில் எவ்வளவு சித்திரவதைப்பட்டாரு. பிசாசுக்கும் அவருக்கும் பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு. இயேசுவின் சரீரம் கிழிக்கப்பட்டுச்சு, ரத்தம் கொட்டப்பட்டுச்சு, 4.5 லிட்டருக்கு மேல ரத்தம்
தரையில சிந்தப்பட்டுச்சு. இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்காக எவ்வளோ இழந்திருப்பீங்க. யுத்தம் உண்டு, உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனா மறந்து போகாதீங்க, வெற்றி நமக்கு. எத்தனை பேர் சொல்றீங்க வெற்றி எனக்கு, வெற்றி ஏசப்பா பிள்ளைகளுக்கு, வெற்றி எங்களுடையது. கர்த்தர் எங்க கூட இருந்தால் யார் எங்களுக்கு விரோதமா இருப்பார்? எத்தனை பேர் எங்க கூட சொல்வீங்க கர்த்தர் எங்க கூட இருந்தால் யார் எங்களை எதிர்ப்பா? யார் எங்களை ஜெயிக்க முடியும்? அது கோலியாத்தா? அது செங்கடலா? அது யோர்தானா? இல்ல எல்லா சூழ்நிலைகளையும் கண்ட்ரோல் பண்ணுகிற அது பிசாசா? யாரா இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. அந்த அருமையான வரி, கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாமம் ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் உலகத்தில் உண்டு, ஆனாலும் உங்க நாமம் சூப்பர் நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வச்சது உங்க நாமமே. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனது கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் அநேகருடைய முட்டு வலிகள் மாறுகிறது. அநேகரை எலும்பி நடக்க விடாம பிசாசு கட்டி வைத்தான். ஆவியானவர் எலும்புகளுக்குள்ளாக சுகத்தை அனுப்புகிறார். எலும்புகளுக்குள்ள சுகம் உண்டாகுது. எலும்பு சம்பந்தமான வியாதிகளை கர்த்தர் தொடுகிறார். ஆர்த்ரைட்டிஸ் வியாதி சுகமாகுது. தேவ ஜனமே கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருங்க. ₹1 செலவு இல்லாம இந்த ஆர்த்ரைட்டிஸ் வியாதிகள் மேல கர்த்தருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிற ஆவியானவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்டு நான் சொல்லுகிறேன், every arthritis leave now. Oh people of God, get healed. Amen. இயேசுவின் நாமத்தில் ஆர்த்ரைட்டிஸ் என்ற கால் வியாதிகள், எலும்பு வியாதிகள், முடக்கு வாதங்கள் எல்லாம் ஹீல் ஆகுது. உங்க குடும்பத்தில் யாரெல்லாம் பேரலிஸ்டிக்கா இருக்காங்களோ, வாதத்தில் இருக்காங்களோ, அவங்களுக்காக செபிங்க. ஆண்டவர் விடுதலை கட்டளையிடுகிற நேரம். எல்லா இழுப்பு பிசாசுகள், எல்லா பொல்லாத சொறியின் ஆவிகள், எல்லா மோசமான ஆவிகள், பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை பாதிக்கிற ஆவிகள், சகோதரிமார்களை பாதிக்கிற ஆவிகள், நெடுநாள் கட்டுகள், வயிறு வலிகளை கர்த்தர் ரிலீஸ் பண்ணுகிறார். ஹார்ட் சம்பந்தமான வியாதிகளை தொட்டு கொண்டிருக்கிறார். கர்ப்பப்பை சம்பந்தமான வியாதிகளை தொட்டு கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஜெபிங்க. குழந்தை இல்லாதவங்க விசேஷமா ஜெபிங்க. I pray now, இயேசுவின் நாமத்தில் குழந்தைகள் உண்டாகணும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஹார்ட் ப்ராப்ளம் ஹீல் ஆகணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஓ காதுகள் திறக்கப்படட்டும், கண்கள் திறக்கப்படட்டும், பார்வை உண்டாகட்டும், ஓ செவிகள் திறக்கப்படுவதாக. என்னென்ன கட்டுகள் இருக்குதோ அத்தனை ரிலீஸ் ஆகிறதுக்காய் நன்றி அப்பா. தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார், ரொம்ப விடுதலையை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை திரும்பி இந்த செய்தியை கேட்கணும்னு தோணுச்சுன்னா திரும்பியும் கேளுங்க. என்ன ஹெவி அனாயிண்டிங் இறங்கின ஒரு அருமையான செக்ஷன். ஆவியானவர் இப்படி இறங்குவார்னு நான் நினைக்கல. ஆனால் ஆவியானவர் அநேகரை தொட்டு இருக்கிறார், அநேகருக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். சிலருக்கு கொடுக்கல, ஆண்டவர் அவங்களை பொறுமையா இருக்க வைத்திருக்கிறார், அவங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தரலன்னு கவலைப்படக்கூடாது. தட் இஸ் த ஸ்டேட், தட் இஸ் த ப்ராசஸ். 1ஆம் கிளாஸ்ல இருந்து 9ஆம் கிளாஸ் வரைக்கும் பப்ளிக் டெஸ்ட்னு ஒன்று கிடையாது, 10ஆம் கிளாஸ்ல தான் இருக்கும். இதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில யாருக்கு எது தேவைன்னு தெரியும். உடனடியாக யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார். ஒரே வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்காம ஒரு நபருக்கு கொடுப்பாரு. பாருங்க, தாவீதுக்கு அபிஷேகம் கொடுத்தாரு, மற்ற எல்லாருக்கும் கொடுக்கல. ஸோ தேவ ஜனமே, பெற்றுக்கொள்ளாத சிலர்களுக்காக ஆண்டவர் ஜெபிக்க வைத்தார். அவங்க டைம் இன்னும் வரல, அவங்க மேலே ஆவியானவர் நிரப்புவார். ஆனால் இன்னைக்கு புதிதாக நிரப்பப்பட்டவங்க இருக்கிறீங்க, புதிதாக ஆவியானவர் தொட்டு இருக்கிறார். ஒரு வாலிப தம்பியை பார்த்தேன், ஆவியானவர் அவனை நிரப்பி இருக்கிறதா ஆண்டவர் காண்பித்தார்.
அவன் வீட்டில் உட்காந்து வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அவன் மேலே தேவ வல்லம பலமா இறங்கினதை ஆவியானவர் காட்டினார். ஒரு பெண் பிள்ளை முட்டு போட்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க மேலே ஆவியானவர் இறங்கி நிரப்பினதை ஆண்டவர் காட்டுகிறார். அநேகர் ஆவியானவர் தொட்டுகிறார். ஆமென். அந்த தொடுதல் பயங்கரமான தொடுதல். ஸோ தேவச்சனமே, இதுதான் வாழ்க்கையை மாற்றும். பவுலை மாற்றினது ஒரு சுவிசேஷம் மட்டுமல்ல. இயேசு நேசிக்கிறாருன்னு சொன்னா அந்த சவுலாகிய பவுல் ஒருவேளை மாறி இருக்க மாட்டார். ஏன்னா 1000 முறை சுவிசேஷத்தை அவர் கேட்டிருக்கலாம். ஆனால் சில நேரம் சிலருக்கு சுவிசேஷம் அறிவித்தாலும் அவர்கள் புறக்கணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் அவங்கள தொடுவார். பவுலுக்கு ஆண்டவர் டமஸ்கு வீதியில் டர்சு பட்டணத்தானாகிய அந்த பவுலை இந்த ரோடு வே ஆஃப் டமாஸ்கஸ், அட் த டோர் கேட் ஆஃப் டமாஸ்கஸ், தமாஸ்குன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல கர்த்தர் பவுலை தொட்டா. கண் குருடானது. என்னைக்கு மாம்ச கண்ணு மூடுதோ அன்னைக்கு ஆவியின் கண் திறக்கும். பைபிள்ல போட்டிருக்குது. அவருக்கு கண்ணு மூடப்பட்டிருந்ததாம், குருடனா இருந்தாராம். ஆனா இயேசுவை பார்த்தாராம். குருடை எப்படிங்க இயேசுவை பார்க்க முடியும்? இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோடு பேசிக்கொண்டு இருக்கிறா. ஆம் தேவ ஜனமே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:11 ஆண்டவருடைய வார்த்தை அருமையாக சொல்லுகிறது. பவுலை பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, பவுலுக்காக ஆண்டவர் யாரை அனுப்புனாரு? அனனியாவை அனுப்புனாரு. வாசி கேட்கலாம். அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. இப்போ பாருங்க, அனனியாவுக்கு ஆண்டவர் கொடுத்தது இதுதான். அனனியாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துக்கு போய் இந்த நபர் இருப்பாங்க, அவங்கள தேடு. இப்போ பவுல் என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறாருன்னு பாருங்க. அவர் குருடனா தான் இருக்காரு, கண் பார்வை இல்லை. இப்ப வாசிக்கலாம். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இப்பொழுது ஜெபிக்கிறான். அடுத்தது, அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான். சொல்லலாமா? கண்ணு குருடா இருக்குது, ஆனா தரிசனம் உண்டாகுது. என்னைக்கு இந்த உலகம் மேல ஒரு ஈர்ப்பு, உலக கண்ணு உலகத்தை பார்க்க தேவனை பார்க்கறத அவன் தவிர்க்கப்படும். தேவ ஜனமே, நீங்க தேவ தரிசனங்களை பார்க்கணும்னா உங்க உலக கண்ணு மூடப்படணும். அதனாலதான் ஆண்டவர் உலக கண்ணை மூடினாரு. ஆவியின் கண் திறக்கப்பட்டது. தேவ ஜனமே, நீங்க ஆவியின் கண்ணில் திறந்த பிறகு ஆவியானவர் சொல்ற மாதிரி உங்க பிசினஸ் அமைக்கணும். ஆவியானவர் சொல்ற மாதிரி உங்க வீடை கட்டணும். ஆவியானவர் சொல்ற மகனையும் மகளையும் நீங்க திருமணம் பண்ணணும். நீங்க சொந்தமா செஞ்சு அங்க ஆபத்து உண்டு. லோத்து சந்தோஷமா வாழ்ந்துடலான்னு சொல்லி ஒரு பெண்ணை கெட்டினாரு, பிள்ளைகளை பெற்றாரு. ஆனா வாழல. அந்த பெண்ணு உப்பு தூணா போனாள். யாக்கோபை பாருங்க, லவ் பண்ணி ஒரு சகோதரியை கெட்டினாரு. எப்படியாவது தான் நேசித்த பிள்ளைகள் கண்ணுக்கு பார்வைக்கு இன்பமானதை நேசித்து கெட்டினாரு. மனைவி இறந்து போனால் சீக்கிரமாகவே. ஸோ தேவ ஜனமே, நம்ம பார்வைக்கு இன்பமும் கண்களின் இச்சைக்கு ஏதுவாக இருக்கிற காரியங்களை தான் இந்த கண்ணு நமக்கு சூஸ் பண்ணும். வசனம் சொல்லுது, கேட்கறதினால் காது நிரம்பாது, காண்கிறதினால் கண்ணும் நிரம்பாது. கண்ணு இருக்கிற வரைக்கும் கண்ணு பார்த்து கொண்டே தான் இருக்கும். ஒரு நாளாவது உங்கள் கண்ணு சொல்லிச்சா, எனக்கு ஸ்டோரேஜ் தீர்ந்துட்டு நீ பார்க்காதுன்னு. லேப்டாப் சொல்லும், என் ஸ்டோரேஜ் தீர்ந்துட்டு. மொபைல் சொல்லும், எனக்கு மெமரி கார்டில் இடம் இல்லை, ஹோம் டிஸ்கில் இடம் இல்லை, இன்டர்னல் ஸ்டோரேஜில் இடம் இல்லைன்னு சொல்லும், ஃபோனில் இடம் இல்லைன்னு சொல்லும். உங்கள் ரைஸ் குக்கரில் நீங்கள் சோறு வைக்கும் பொழுது அது 1 kg 1 kg தான், 5 kg 5 kg தான், அவ்வளோதான் பிடிக்கும். ஆம் தேவ ஜனமே, உங்கள் வாட்டர் டேங்க் உங்கள் வீட்டுக்கு மேலே தண்ணி டேங்கை வச்சுருப்பீங்க. காலையில் ஆனால் மோட்ரு போடுற வழக்கம் இருக்கும். இந்த மோட்டரில் 500 லிட்டர் பிடிக்கும்னா 500 லிட்டர் தான். அதுக்கு மேலே போட்டால் ஓவர்ஃப்ளோ ஆயிரும். 1000 லிட்டர்னா 1000 லிட்டர் தான். அதுக்கு மேலே போட்டிங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே கொட்டும். இப்படி எல்லா பொருளுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. நீங்கள் உங்கள் வயிறு எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் வயிறு நிரம்புற வரைக்கும் சாப்பிடுவீங்க. அதுக்கு மேலே சாப்பிட்டா வாமிட்டு வந்துடும். அதுக்கு மேலே வயிற்றுக்குள்ளே போகாது. ஒரு லாரி ஆப்பிளில் சாப்பிட முடியுமா? உங்களுக்கு பிடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு லாரி நிறையா வடையும் பப்ஸும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சாப்பிட முடியுமா? தேவ ஜனமே, வயிறு கிழிஞ்சிரும். எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கும் பொழுது இந்த கண்ணுக்கும் காதுக்கும் லிமிட்டே கிடையாது. கண்ணு பார்த்து கொண்டே இருக்கும். ஆசையானது அலைந்து தேடிக்கொண்டே இருக்கும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டது நலம். ஆண்டவர் உங்களுக்கு காட்டி தருது நலம்.
ஆம் தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, பவுல் குருடாய் இருந்தாரு, 3 நாள் பிளைண்டா இருந்தாரு. ஆனா ஆவியில பிளைண்டா இல்ல, ஆவியில குருடா இல்ல, ஆவியில தெளிவா இருக்கிறாரு. ஆண்டவர் ஆவியில என்ன செஞ்சாரு? பவுலுக்கு தரிசனம் காட்டினார். உங்க தரிசனத்திற்கு உங்க கண்ணுக்கும் சம்பந்தம் இல்ல. உலக கண்ணு குருடா இருந்தாலும் தரிசனம் கிடைக்கும். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிற காரியத்தை சொல்லுகிறேன். ஆண்டவர் பவுலை என்கவுண்டர் மூலமா தொட்டாரு, நேருக்கு நேர் காட்சி அளித்தாரு. இங்க இருக்கிற சிலர் ஆண்டவர் தொடரணும்னு விரும்புறாரு. மோசேக்கு முச்செடியில காட்சி அளித்தாரு. ஏசாயாவுக்கு அக்னிமயமான ஒரு குரடு வந்து தொட்டு அவர் நாக்கை தொட்டது, அவர் பரிசுத்தமானார். இப்படி ஒவ்வொரு பேருக்கு ஆண்டு என்கவுண்டர் கொடுத்தார். இங்க இருக்கிற சிலருக்கு ஆண்டு பயங்கரமான என்கவுண்டர் கொடுப்பாரு. நீங்க ஊழியத்துக்குள்ள வருவீங்க, நாட்கள் வரும், நீங்கள் கலக்குவீர்கள். ஆண்டு சொல்லுகிறார், இந்த உபாச ஜெபம் எதற்கு? மாம்சம் என்ற திரையிலிருந்து வெளியே உங்க ஆவியை கொண்டு வரும். மாம்ச கண்ணு திறந்து இருக்கிற வரைக்கும் ஆவியில சிலது பார்க்க முடியாது. நீங்க உபாசம் எடுக்கும் பொழுது மாம்சத்தினுடைய பவர் குறையும். மாம்ச கண்ணால பார்க்க முடியாம கர்த்தர் ஆவிக்குரிய கண்ணை திறப்பாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். இந்த அருமையான 21 நாள் ஜெபத்துல உங்களை ஆவியினால் நிரப்ப விரும்புகிறார். நீங்க நீச்சலால வேண்டும், நீங்க இழுத்து செல்லப்பட வேண்டும். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விரும்புகிறீங்க தேவ ஜனமே? நீங்க நீச்சலால ஆண்டவர் உங்களை கொண்டு போக விரும்புகிறார். நீச்சலால வேண்டுமே, இழுத்து செல்லோ என்னையே. நீச்சலால வேண்டுமே, இழுத்து செல்லோ என்னையே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என் மேல் வந்த மதிடும். தேவச்சனமே, இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்க ஆண்டவர் என்ன மக்களுக்கு பேசணும்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, நான் அவர்கள் மேல் ஊதுகிறேன்னு சொன்னார். வேதத்துல பாருங்க, ஆண்டவர் ஊதின ஒரு செக்ஷன் உண்டு. புதிய ஏற்பாட்டில் பாருங்க, இயேசுநாதர் சீசர்கள் மேல ஊதினார். பழைய ஏற்பாட்டில் பாருங்க, தேவன் ஆதாம் மேல ஊதினார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 2:7 இருக்குது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். நல்லா யோசித்து பாருங்க தேவச்சனமே. நம்ம எல்லாரும் நினைப்போம், நம்ம மூக்குக்குள்ள போற சுவாசத்தை ஆண்டவர் உருவாக்குனார்னு. அது டிஃபால்ட்டா மனுஷனை படைக்கும் பொழுதே அது உண்டானது. ஆனா ஆண்டவர் அவனை உருவாக்கும் பொழுது தேவஜனமே அவனுக்குள்ள எல்லா உறுப்புகளையும் உருவாக்கிட்டார். மூக்கை உருவாக்கிட்டார், நுரையீரலை உருவாக்கிட்டார், அந்த சுவாசம் போகிறது எல்லாம் உருவாக்கிட்டு. பட் இங்க போட்டிருக்குது, ஆண்டவர் ஊதுனதுனால அவனுக்கு வந்தது என்னன்னு பாருங்க, ஜீவாத்மாவானான். He became a living soul. அவனுக்குள்ள ஜீவன் உண்டானது, தேவ சத்தம் உண்டாயிட்டு, அவனுக்கு தேவனுடைய காரியங்கள் கேட்கக்கூடிய திறன் உண்டாகிவிட்டது. அது வரைக்கும் பொம்மையை போல படுத்திருந்தான், ஊதுன பொழுது ஆவி உண்டானது. ஆந்தேவச்சனமே, அதனால்தான் ஒரு மனுஷன் மரிக்கும் பொழுது அவனுக்கு ஆவி வெளியே வந்துருது. சுவாசம் தேவன் கொடுத்தது உண்மைதான், பட் ஆனா அதிலும் மேலானது. சுவாசத்துக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு, ஜீவ ஆத்மா. இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், நான் சிலர் மேல ஊத விரும்புகிறேன். ஆம் தேவஜனமே, வாசிக்க கேட்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 21, 22, 23 வாசிக்க கேட்போம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். ஆம் தேவஜனமே, ஆண்டவர் ஒரு பெரிய அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார். அவர் நாசியில ஊதும் பொழுது தேவனுடைய வல்லமை அங்க கடந்து செல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அங்க இறங்குகிறார்.
ஸோ தேவ ஜனமே, அந்த ஆவியானவர் இறங்குறதற்கு காரணமே இயேசு ஊதினார். ஏன்னா அந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை, அதுக்கு பிறகுதான் கொடுக்கப்படுறார். அதனால டெம்பரரியாக இயேசு மரித்த பிறகு சில போராட்டம் வரப்போகுது. அது வரைக்கும் இவங்க ஊழியம் செய்யணும். இயேசு பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிற வரைக்கும் இவங்க ஊழியம் செய்யணும். 120 பேர் கூடணும். அது வரைக்கும் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஆவியை ஊதினார். யோசித்து பாருங்க, இயேசு பரிசுத்த ஆவியானவர் இல்லாத நேரமே ஊதினாரு. அப்போவுமே அவங்க மேலே தேவ வல்லம் இறங்குச்சு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டாச்சு, ஆனாலும் உங்கள் மேலே ஊதுகிறாருனா 7 மடங்கு அபிஷேகம், 7 மடங்கான நிறைவு, பரிபூர்ணமான ஒரு ஊழியத்தை செய்ய, பரிபூர்ணமான ஒரு குடும்ப ஜீவியம், பரிபூர்ணமான தேவனுடைய மகிமை உங்கள் மேலே இறங்குறதற்கு பரிபூர்ண ஞானம், பரிபூர்ண தேவ சத்தம் உண்டாக கர்த்தர் திரும்பிய சொல்றாரு, I want to blow upon people. நான் எல்லார் மேல ஊதுகிறேன். They will receive life. அவர்கள் ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். எசேக்கியேல் பேசும் பொழுது உள்ளர்ந்த எலும்புகளுக்கு உயிர் உண்டானது. தேவ ஜனமே, இந்த உபவாச நாட்கள்ல கர்த்தர் உங்களை ஆவியில நிரப்புவார். அந்த நேரம் நீங்க வாயை திறந்து பேசணும். இன்னைக்கு இந்த 1 மணிக்கு ஒரு செக்ஷன்ல கர்த்தர் ஊதுனாருன்னு தான் நம்ம சொல்ல முடியும். நமக்கு கேட்டது பாடலா கேட்டிருக்கும். கர்த்தர் ஸ்பிரிட்ல அவர் ஆவியா இருக்கிறார். அவர் ஃபோன் ஊதுகிறார். ஃபோன் ஊதும் பொழுது நமக்கு இங்க ரிப்ளை டிரான்ஸ்லேட் ஆகும் பொழுது அது வசனமா வருது, அது ஆவியா வருது, ஜீவனா வருது, பாடலா வருது, தீர்க்க தரிசனமா வருது. ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஊதி இருக்கிறார். அவருடைய வல்லமையை நம்ம மேல ஊதி இருக்கிறார். காற்றா நம்ம மேல பற்று இருக்குது. அதனாலதான் பலத்த காற்று அடிக்கிற ஒரு முழக்கம் போல இந்த காற்று எங்கிருந்து வந்திருக்கும்? நான் விசுவாசிக்கிறேன், தேவன் ஊதி இருப்பார். அன்னைக்கு சீசர்கள், சில சீசர்கள் மேல ஊதினாரு. ஆனால் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு எல்லார் மேலேயும் ஊதுகிறார். மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பி இருப்பார். சிலருக்கு அந்நிய பாஷை வந்திருக்காது, சிலருக்கு தீர்க்க தரிசனம் வந்திருக்காது. அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க நிரப்பப்படலை நினைக்காதீங்க. உங்க பாத்திரம் ஒரு கணக்கால் அளவு, அது ஒரு சின்ன அளவு நிரம்பி இருக்கும். சிலருக்கு முழங்கால் அளவு நிரம்பி இருக்கும், சிலருக்கு இடுப்பளவு, சிலருக்கு தோல் அளவு, சிலர்லாம் மூழ்கி நீந்தி இருப்பாங்க. ஒருவேளை இந்த பிரைட் டைம் ஜனங்கள் எல்லாம் ஒரு இடத்துல இணைஞ்சாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எனக்கு என்னென்ன நடந்துச்சுன்னு. பட் ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கிறதுனால கர்த்தர் அறிவார், பரிசுத்த ஆவியானவர் அறிவார். ஒருவேளை கமெண்ட்ல அவங்க பதிவு பண்ணுவாங்க, எனக்கு ஆண்டவர் இப்படி செஞ்சார், இப்படி செஞ்சார். ஆம் தேவ ஜனமே, எங்கெங்க இருக்கிறாங்க நமக்கு தெரியாமல் இருக்கலாம். தூர தூர இடங்கள்ல, தூர தூர தேசத்துல இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறது தான், அவர் உங்கள் மேல் ஊதுகிறார். எத்தனை பேர் இந்த முடிவுல கேட்குறீங்க, லார்ட் ப்ளோ அப்பான் மீ, கர்த்தாவே என் மேல் ஊதும், என் மேல் உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றும், உங்க அபிஷேகத்தின் காற்று என் மேல் இறங்கட்டும் கேட்கிறவங்க அப்படியே கண்களை மூடுங்க. உங்க குடும்பத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆதாமின் மேல் ஊதினார், ஜீவ ஆத்மாவானான். அவர் சீசர்கள் மேல் ஊதினார், அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பினார்கள். இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல ஊதுகிறார். அன்னைக்கு 120 மேல் இறங்கினார், இன்னைக்கு திரும்பி உங்களை நிரப்ப சுத்தமா இருக்கிறார். எந்த ஒரு காரியத்தையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பாம தேவன் செய்வதே இல்லை. உங்களை கொண்டு ஏதோ செய்யணும்னு நினைச்சிட்டாரு, அதனால் தான் ஆவியினால் நிரப்பி கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துல யாரெல்லாம் ஆவியில நிரம்பி ஜெபித்து ஆண்டவரே உங்க சமூகத்துல உட்கார்ந்து உங்க வசனத்தை கேட்டாங்களோ அவர்களை இன்னும் நீச்சல் ஆழத்துக்கு கொண்டு போங்கப்பா. இதோடு அல்ல, இன்னும் ஆழம் செல்லட்டும், ஆவியானவரோடு நடக்கட்டும். ஒரு பிலிப்பை போல, ஒரு தொற்காலை போல, பிலிப்பினுடைய 4 தீர்க்க தரிசன அந்த பிள்ளைகள் மேல நீர் இறங்கினது போல, அந்த பெண் பிள்ளைகளை தீர்க்கதரிசியா மாத்தினது போல இங்க இருக்கிற ஒவ்வொரு வெறியும் ஆவியானவர் நிரப்பி அப்படி நடத்துவீராகப்பா. உங்க கரங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, உபவாசத்துல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். சரீரத்துல பலனை கொடுங்க, நல்ல ஜெபிக்க உதவி செய்யுங்க, அபிஷேகத்துல நிரம்ப உதவி செய்யுங்க. சந்தேகத்தின் ஆவிக்கும் அவிசுவாசத்திற்கும் பலவீனத்திற்கும் இடம் கொடுக்காம அவர்களை காத்துக்கொள்ளுங்க, தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. குடும்பத்தில் உள்ள போராட்டங்கள், அவன் ரட்சிக்கப்படாத கணவன் மனைவி, இல்லை என்றால் ரட்சிக்கப்படாத தாய் தகப்பன்மார் யாரும் அவர்களை டிஸ்டர்ப் பண்ணாதபடி, அந்த டிஸ்டர்ப் வந்தாலும் அதையும் தாண்டி ஜெபிக்க அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பேரையும் பலப்படுத்துங்க. யாரெல்லாம் நைட்டு ஒரு நேரம் ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபிக்காங்களோ அவங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுங்கப்பா. இதிலும் அதிகமாக ஜெபிக்கிறவங்க யாராவது இருப்பாங்கன்னா சரீரத்தில் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுங்க. ஊழியர்களாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம் தேவச்சனமே, தொடர்ந்து ஒவ்வொரு நாள் உபாச ஜெபத்தில் அட்டன் பண்ணுங்க. உபாசம் எடுக்க முடியாட்டாலும் ஜஸ்ட் அட்டன் பண்ணி ஜெபிங்க. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். God bless you.